வணக்கம் நம்பர்களே. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருந்தது தனி கட்சி அண்ணாமலைன்னு. அது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் விமர்சகர் சொல்கிறாரு மீண்டும் அது தனி கட்சி தொடங்கலாம் அப்படின்னு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்கன்னா கர்நாடகாவில் சிஎம் இருந்தார் எடியூரப்பா, அப்புறம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசில் கல்யாண் சிங்கில் இருந்தார். எடியூரப்பா திரும்பி இப்போ வந்துட்டார், சிஎம்மாக இருந்தார்னு வச்சுங்களேன். அவர் ஏஜ் ஆகி போச்சு எடியூரப்பா. அவர்னால தான் பாஜக வளர்ந்து. அந்த மாதிரி இது வரைக்கும் யார் இருந்ததில்லை, இன்னும் இருக்க போகிறதில்ல பாஜக வளர்கிறதுக்கு. இதுக்கு மற்ற ஸ்டேட்லாம் கூட இந்தியாவில் இது வித்தியாசமானது. அவன் கூட்டணியில் இருக்கும்போது இருப்பான், இல்லாட்டி பாஜக இது வசப்படுற திமுக மாதிரி உள்ள இடம், அந்த மாதிரி இருக்கிற ஏரியா. அது எல்லாம் ஒன்று தான். அவங்க அரசியலுக்காக பொழப்பு நடத்துறது, வேறு ஒன்றும் இல்லை இதில். ஆச்சா. ஸோ அப்படி இருக்கும்போது தனி கட்சி போனாக்க அவருக்கு செல்வாக்கு பயங்கரம். விஜயெல்லாம் ஒன்றுமே இல்லை, கூட்டம் கூட அவ்வளோதான். அப்போ அதை டெல்லி ஸ்மெல் பண்ணிடுறாங்க. அவர் உடனே போக மாட்டார்னு வச்சுக்கோங்க, பிஎம் லாயலிஸ்ட் தான். அதனால தான் அவரை கொண்டு வந்த சந்தோஷ் அவரை பார்த்து வீட்டில் உடம்பு சரியில்லைன்றாங்க. அது ஒரு ஏதோ உடம்பு சரியில்லாமல் காய்ச்சல் கூட்டிகிட்டு மத்தியானம் காலையிலாம் பார்த்து நியூஸை போடுறான். மத்தியானம் கூப்பிட்டு வர்றாரு அண்ணாமலையை சந்தோஷ். ஏன்னா அவர் தான் கொண்டு வந்து இவர், அதனால் கூப்பிட்டு வர்றாங்க. இப்போ அவருக்கு பதவி கொடுக்கணும். ஒன்றும் இல்லாமல் இப்போ 2 தடவை மந்திரி எதிரி எலும்புருக மாதிரி ஆளுக்கெல்லாம் மந்திரி கொடுக்குறாங்க. கவர்னர் அந்த தமிழிசை இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? இந்த அளவு ஏற்றினது பர்சன்டேஜ் இவர் தான் ஏற்றினது. அப்போது இவருக்கு கொடுத்தாகணும். இது அதானே ஆதரவாளர் விரும்புவாங்க. தலையை போட்டானே போடுவாங்க. அது என்ன சீக்கிரம் பண்ணி ஆகணும் ஒன்று. இப்போ அதெல்லாம் சொல்லி தான் இது பண்ணியிருப்பாங்க, சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டுருப்பாங்க. அதை வச்சு தான் பேசிவிட்டு வீட்டில் போய் தான் கூப்பிட்டு வந்தார். ஒன்று யாரை? அண்ணாமலையா? அங்கே இதுக்கு அந்த அந்த திங்கிங் இதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நடந்தது இல்லையா காஞ்சிபுரத்தில், அதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ இவர் பிரச்சாரம் செய்யும் போது தான் வேலிட் ஆகும். ஏற்கனவே குறிப்பிட்டது தான். எடப்பாடி இப்போ சப்போஸ் இந்த இவங்களை யாரையும் சேர்த்துக்கலன்னா தினகரனை அட்லீஸ்ட் பண்ணிடுற, இதெல்லாம் முதல்லையே தெரிஞ்சிருக்கு டெல்லிக்கும். அதனால தான் அவங்க அதை மூவ் பண்ணார். இதுக்கு கூப்பிடல பன்னீர் தினகரில். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒன்று ரிவல்ட் ஆகுது. அவங்க முன்னாடியே ஸ்மெல் பண்ணிட்டாங்க அவங்களையும் யார் என்னன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே சொல்யூஷன் அண்ணாமலை இருந்தால் தான் வேலையாகும். இப்போ அண்ணாமலை ஒத்துட்டார். ஏன்னா இப்போ திமுக ஆல்மோஸ்ட் ஒழிக்கணும், இங்கேருந்து எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் தொங்கல் வந்தால் கூட டெல்லி பார்த்துக்கும். யாருக்கு இல்லை அப்படி தொங்கல் மெயினாக ஒரு வந்துட்டால் கூடி உங்களுக்கு அவங்க பார்த்துப்பாங்க டெல்லி. அதை நோக்கி தான் போகும், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல். அதுதான் இங்கே இதாகணும். அப்போது இதில் அண்ணாமலை தேவைப்படுங்கிறது ஒரு தெரிய வருது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம்னா 12% மேலே இருக்குது. கூட்டணி 12% எடுத்துருக்கு இல்லையா? 12%க்குள்ளே சீட்டு வாங்கணும். சும்மா எடப்பாடி 20, 30, 20 சீட்லாம் கொடுத்தாருன்னா வேண்டாம், சீட்டு ஜாஸ்தி வாங்கணும். அப்போ தான் மோடிக்கு மரியாதை, அண்ணாமலைக்கு மரியாதை அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. மெயினாக ஒரு 40-50 சீட்லாம் சரிப்படாது அப்படின்னு. விஜயோட போனால் ஒன்றும் பெரிய லெவலில் வர முடியாது. அதனால் பலவித இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். ஸோ தனி கட்சி தவிர்த்து அண்ணாமலைக்கு பதவி கொடுத்து பிரச்சாரம் பண்ணி உரிய சீட்டு, ஒரு வேலிடான சீட்டுகள் நல்லபடியாக பாஜக வந்தால் தான் இதில் இந்த அன்புமணி இங்கே இருக்க போகிறாரா, இல்லை 10.5% கேட்டு கொடி முடித்து மாற்றம் முன்னேற்றம் தனியாக போகிறாரா தெரியாது. அப்போ 29 இவர் 4%க்கு காங்கிரஸ் கூட 25 எம்பி தூக்கி கொடுக்கக்கூடிய நபர் யார்? எடப்பாடி. சீக்கிரம் டிச் பண்ணுறதுல மன்னன் அவர். அப்போ 29 என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்படி இங்கே 12% வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எம்பி கொடுக்க தயக்கம். இப்போ சேரல இல்லையா போன தடவை. இப்போ எத்தனை நன்றிங்கிறார். எங்கே சேர்ந்தார்? 20 எம்பி வந்திருக்கும்ல, 24 விட்டேன். 29 என்ன பண்ணுறோம், வாலண்டியராக போய் ராகுலோட மாதிரி போயிட்டார்னா, ராகுல் எங்கேயும் வரப்போகிறதில்ல. அவருக்கு என்ன இந்த மைனாரிட்டி ஓட்டுக்கு வேண்டி போனார்னா எடப்பாடி அங்கே ஒரு 25 சீட்டை தூக்கி கொடுப்பார். அந்த மாதிரி நம்பர் அதெல்லாம் டெல்லிக்கு தெரியும். இது என்னென்னா இப்போ அண்ணாமலை வச்சு தான் கேம் சேஞ்சு. அவர் தான் இப்போ 2 கட்சிக்கு சேர்த்து பிரச்சாரத்துன்னு பண்ணி ஆகணும். இப்போ தனி கட்சியை தவிர்த்து அப்படிங்கிறதுல தெரிய வருது. அதுதான் சமாளிப்படுத்தி அது கூட்டு வந்திருக்காரு. அது எப்படி பார்ப்போம். நன்றி.